சங்கீதம் 51வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 51:12. உமது சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆகஸ்ட் மாதத்தின் இந்த வாரத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. தாவீது இந்த வார்த்தை இப்படி சொல்லி ஜெபிக்கிறான், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். திரும்பவும் உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு தருவீராக. ஸ்தோத்திரம். இந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால திரும்பவும் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. திரும்பவும் சந்தோஷம், திரும்பவும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு என்ன செய்கிறேன், வைத்து போகிறேன். பைபிள் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரியப்படுத்துங்கள். பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மன மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். என் இருதயத்திற்கு பலன் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், தொழுவத்திலே மந்தையிலே ஆடு மாடுகள் இல்லாமல் போனாலும், வயல் நிலங்கள் எல்லாம் அழிந்து போனாலும், என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்கேயும் மகிழ்ச்சி, இங்கேயும் களி கூறுதல். ஸ்தோத்திரம். மறுபடியும் மறுபடியும் பைபிள்ல வாசிக்கிற வார்த்தை மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை நித்திய மகிழ்ச்சி. அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். தேவன் என்னிடத்தில் விரும்புகிற காரியம், நானும் என் குடும்பமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அநேக நேரத்தில் தேவன் தருகிற நன்மை, தேவன் தருகிற சந்தோஷத்தை நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. நீங்களும் நானும் அழக்கூடாது, நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் என் துக்கங்களை சுமந்து கொண்டார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஏன் என் துக்கத்தை அவர் சுமந்தார்? ஏன் என் குடும்பத்தின் துக்கத்தை அவர் சுமந்தார்? நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கும் பொருட்டாக. ஹல்லேலூயா. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சுவிசேஷத்தினுடைய மொத்த சுருக்கம் ஒரே ஒரு வார்த்தை. அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்ல முடியும், அடிக்கடி வாசிக்க முடியும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம். சமாதானம் நதியை போல ஓடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, சிரிக்க முடியல. 2ஆம் தேதி வந்துச்சுனாலே பஜாஜுக்கு ஃபினான்ஸ் கட்டணுமே, பதட்டம். பொதுவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் கடைசி வாரம் தான் ஸ்தோத்திரம் ரொம்ப வீக்கா இருக்கும். கடைசி வாரம் அப்படின்னாலே முதல் வாரம் எல்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கும். ஏன்னா முதல் வாரம் என்ன செய்வாங்க சொல்லுங்களேன், சம்பளம் போடுவாங்க. அதனால முதல் வாரம்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 2ஆவது வாரம் போகும்போது, 3ஆவது வாரம் போகும்போது, 4ஆவது வாரம் தான் வெறும் ரசத்தை வச்சு ஒரு ஊறுகாயை வச்சு சாப்பிட்டு என்ன செஞ்சிருது. ஆனால் இப்போ அப்படி கூட கிடையாது. முதல் வாரம் சம்பளம் வாங்கும் போதே இது குழுவுக்கு, இது வீட்டு வாடகைக்கு, இது பெட்ரோலுக்கு, இது மளிகை சாமானுக்கு, எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கையில் எடுத்து வச்சு பார்த்தா வெறும் 5 + 2 7 தான் என்ன செய்யுது. முதல் வாரமே படபடப்பு ஆரம்பிச்சிருது. எப்படி மீதத்தை ஓட்ட போறோம்? ஒரு சில காரியத்தை நினைச்சாலே பயம், ஒரு சில காரியத்தை நினைச்சாலே கவலை. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு அந்த துயரத்திற்கு பதிலாக ஆண்டவர் சமாதானத்தை தரப்போகிறார், நித்திய மகிழ்ச்சியை கத்த தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு காலத்துல சந்தோஷமா தான் இருந்தோம், ஒரு காலத்துல சமாதானத்தான் இருந்தோம். ஆனா வர வர என்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தொலைச்சிட்டோம். உங்களை எல்லாரையும் உங்கள் கல்யாண நாளுக்கு கூட்டு போறேன். கல்யாண நாட்டுல கணவன் மனைவியும் கையை பிடிக்கிற நேரத்தில் எப்படி இருந்துச்சு?
ஏன் பாஸ்டர் அந்த நாளை போய் ஞாபகப்படுத்துறீங்க? அப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாத்தீங்களா? புதுமண தம்பதிகள் மரணமே நம்மை பிரிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்ப எல்லாம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. காலம் செல்ல 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 போயும் உன்னை போய் கட்டினேன் பாரு. அப்பவே அவங்க கேட்டு வந்தாங்க, பேசாம அவங்களையாவது என்ன செஞ்சிருக்கலாம். கல்யாணம் முடிச்சு 60 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அப்படி நர்ஸோ டாக்டரோ எடுத்துட்டு வந்து அப்படி உங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணும்போது, முத்தம் கொடுக்கும்போது, அப்பா இப்ப நினைச்சா ஆம்பளை பிள்ளை பிறந்தது ஸ்தோத்திரம், இவனை பெத்ததுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தாலும் தோத்திரம், பொம்பளை பிள்ளை பெத்தவங்க தோத்திரம், இவளை பெத்ததுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருந்தாலும் கடைசியில இந்த பிள்ளைகளை பெத்ததுக்கு ஒரு காலத்துல மகிழ்ச்சி, ஒரு காலத்துல அளவு கடந்த சந்தோஷம், ஒரு காலத்துல அளவு கடந்த மகிழ்ச்சி. ஆனா காலம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துக்கம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை செய்கிறது. பிள்ளையை நினைச்சா தூங்க முடியல. வாலிப பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க, வயிற்றுல எவ்வளவு நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கு. வாலிப பிள்ளைங்க நினைச்சா வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்ப அந்த நெருப்பை இன்னொருத்தன் தலையில பயம். பிள்ளைகளை நினைச்சா பயம். நம்மளை போல இல்லையே, நம்மளை போல பைபிள் படிக்கலையே, நம்மளை போல ஜெபம் பண்ணலையே, நம்மளை போல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, நம்மளை போல பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, நம்மளை போல ஆவிக்குரிய காரியத்தில் இல்லையோ. பிள்ளைகளை நினைச்சா பயம், பிள்ளைகளை நினைச்சா கவலை, துக்கம். பணம் இல்ல, பொருளாதாரத்தை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குது. கடன் கடன் கடன், வட்டி வட்டி, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். இவைகளை நினைக்கும் பொழுது அநேக கவலை. சில பாவம் செய்யும் பொழுது, தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது, தேவனுக்கு பிடிக்க முடியாத காரியத்தை செய்யும் பொழுது என்னை அறியாமலே ஒரு பயம், என்னை அறியாமலே ஒரு நடுக்கம். ஆரம்பத்தில் சந்தோஷமாகத்தான் நான் இருந்தேன், ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாத்தான் இருந்தேன். கால செல்ல செல்ல பாடுகளும் போராட்டங்களும் என்னை நெருக்கி, எல்லா பக்கமும் என்னை நெருக்கி 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 வரும் பொழுது என்னை அறியாமலே என் முழங்கால்கள் தளர்ந்து போய்விடுகிறது, என் கைகள் தளர்ந்து போய்விடுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த போகிறார். திரும்பவும் இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். இழந்து போன சமாதானத்தை திரும்பவும் கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உங்க ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்கப்பா, திரும்பவும் எனக்கு தாங்கப்பா, திரும்பவும் எனக்கு தாங்கப்பா. நீங்க சிரிக்கிற சத்தம் உங்க தெரு வரை கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வீட்டுல ரட்சணியத்தின் சந்தோஷம், அந்த சத்தம் தான் வெளிப்படணும். கர்த்தரை உயர்த்துகிற துதியின் சத்தம் தான் வெளிப்படணும். சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. பாட்டியம்மா உள்ள சிரிக்கிறத மரத்துக்கு கீழே 3 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டுச்சு. யாரு யாரு மரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. சாராள் பாட்டி, சாராள் பாட்டியம்மா உள்ள கிச்சன்ல சமையல் செஞ்சுக்கிற டைம்ல 3 புருஷர்களும் மரத்துக்கு கீழே சாப்பிட்டுக்கிட்டே, சாராளே சீக்கிரத்தில் உனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைக்கு இந்த இப்படி எல்லாம் நடக்கும்னு சொன்ன உடனே அவ சிரிக்கிறா. பல்லில்லாத பாட்டி, தோத்திரம், பல்லில்லாத பாட்டி 100 வயசுல என்ன சிரிப்பு! அந்த சத்தம் இங்க வரைக்கும் கேட்டுச்சு. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம் என் வீட்டுக்குள்ள வரும் பொழுது சிரிப்பு சத்தம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கணும். ஆமென் சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்குங்க. சத்தமா தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் சும்மாவே நம்மளை பார்த்து வயிறு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்ம சிரிக்கிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? இந்த அடிவம், மண்ணெண்ண ஸ்டவ் அடிக்க அடிக்க என்ன செய்யணும்? நம்ம சிரிக்க சிரிக்க அவன் வயிறெல்லாம் என்ன செய்யணும்? பைபிள்ல அழகாய் சொல்லி, நித்திய மகிழ்ச்சி உன் சிரசின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சியை நீங்க திரும்பவும் பெற்றுக்கொள்வீங்க. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
மகிழ்ச்சியினால கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். மகிழ்ச்சியினால சத்துருக்களுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பந்திய, எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், நீங்க சிரிக்கிற அளவுக்கு பந்தி ஆயத்தப்படும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட பந்திய சத்துரு பார்க்கும் வண்ணமாய் கர்த்தர் போட போகிறார். நீங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் சிரசின் மேல் நிச்சயம் இருக்கும். எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் நம்புங்கள், திரும்பவும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் கர்த்தர் தருவா. உங்க பிள்ளைங்க பிறக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்களோ அதே சந்தோஷத்தை உங்க பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இப்பொழுதும் கர்த்தர் தரப்போகிறா. இப்பொழுதும் கர்த்தர் தரப்போகிறா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தருவாராக, அந்த சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தருவீராக. என் கணவன் மேல அந்த சந்தோஷம் வரட்டும். என் மனைவியின் மேல அந்த சந்தோஷம் திரும்ப வரட்டும். என் பிள்ளைகள் மேல அந்த சந்தோஷம் திரும்ப வரட்டும். என் ஃபினான்சியலை பார்க்கும் பொழுது, என் பிஸ்னஸை பார்க்கும் பொழுது இனி நான் அழக்கூடாது. என் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது இனி நான் கண்ணீர் வடிக்கக்கூடாது. என் தேவைகளை பார்க்கும் பொழுது இனி நான் கண்ணீர் வடிக்கக்கூடாது. திரும்பவும் 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 சந்தோஷத்தினால கர்த்தரங்களை நிரப்புவீராக, கர்த்தரங்களை நிரப்புவீராக. நான் சொல்லுகிறேன், நீ செபிக்க செபிக்க உன் வீடுகளின் மேல ஒரு சமாதானம் நதியை போல இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். நம்புறவங்க கையை தட்டி ஆவியை நிறைந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க செபிக்க செபிக்க அந்த நித்திய மகிழ்ச்சி, அந்த நித்திய சமாதானம் உன் மேல, உன் வீடுகளின் மேல நிறைவா இறங்கி வருவதாக. Praise God. Hallelujah. 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 இந்த சமாதானத்தினால எங்களை நிரப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீடு சந்தோஷத்தினால நிரம்பி இருக்க போகுது.